எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் மாங்காய் தொக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். மாங்காய் தொக்கு செய்கிறதுக்கு நமக்கு ஊறுகாய் மாங்கானே விற்பாங்க. குண்டாக இருக்கும், ரொம்ப புளிப்பாகவும் இருக்கக்கூடாது, கொஞ்சம் மீடியம் புளிப்பாக இருக்கணும். அந்த மாதிரி மாங்காவை வாங்கிட்டு கொஞ்சம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஈரப்பதமே இல்லாமல் நல்ல ஒரு துணியில் தொடச்சி எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து நம்ம மாங்காவை துருவி வச்சுக்கணும். மாங்காய் கொஞ்சம் காயாக இருந்தால் தான் துருவும் போது உதிர உதிராக வரும், இல்லைனா கொஞ்சம் கொல கொலன்னு ஆகிடும். ஸோ நீங்கள் கொஞ்சம் காய் வெட்டால் மாங்காய் வாங்கிக்கோங்க. இதுக்கு மொத்தமே தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் 5 தான். நம்ம துருவி வச்ச மாங்காய், நல்லெண்ணெய் எடுத்துக்கோங்க. எப்பயுமே ஊறுகாய் செய்யும்போது நல்ல எண்ணெயில் செஞ்சால் தான் அது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி ரொம்ப நாளைக்கு வரும். கடுகு, வெந்தயத்தை பொடி பண்ணி வச்சுக்கோங்க. மஞ்சப்பொடி, உப்பு கல்லுப்பு யூஸ் பண்ணாதீங்க, சால்ட்டு அதாவது தூள் உப்பை யூஸ் பண்ணிக்கோங்க. காரப்பொடி, காரத்துக்கு நான் சக்தி மசாலா காரப்பொடி யூஸ் பண்ணுறேன். நீங்கள் வீட்டில் அரைச்ச பொடியாக இருந்தாலும் அது ஓகே தான். செய்முறை முதல்ல வானலியில் நல்லெண்ணெய் ஊற்றி சூடானதும் கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு தாளிச்சதும் வெந்தய பொடி சேர்த்து லேசாக வதக்கி துருவின மாங்காவையும் சேர்த்து நல்லா கிளறிக்கோங்க. அடுத்து மஞ்சள் பொடி போட்டுக்கோங்க. அப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நல்லா கிளறி விடுங்க. அப்புறம் பெருங்காய பொடி போட்டுக்கோங்க. இதை நல்லா சிம்மில் வச்சு மாங்காய் பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொஞ்சம் கிளறி விடுங்க. சப்போஸ் அடி பிடிக்கிற மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றி திருப்பி சிம்லேயே வச்சு கிளறிடுங்க. இதுக்கு மூடியெல்லாம் போட்டு வதக்கணும் அப்படிங்கிறது தேவையில்லை. மூடி போட்டு வதக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு ஸ்வெட் ஆகிக்கும் இல்லையா, தண்ணி விழுகும் இல்லையா, அப்போ கெட்டு போயிடும் தொக்கு. அதனால் ஓப்பன்லேயே சிம்மில் வச்சு வதக்குங்க. காரத்துக்கு நான் சக்தி மசாலா காரப்பொடி 2 குழிக்கரண்டி யூஸ் பண்ணுறேன். 2 கரண்டி காரப்பொடி நான் போட்டிருக்கேன். நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. காரப்பொடி போட்டு தேவைப்பட்டுச்சுன்னா எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் நல்லா கிளறி சிம்லேயே வச்சிங்கன்னா நீங்கள் கிளறும் போது உங்களுக்கே அந்த பதம் நல்லா தெரியும். நல்லா அல்வா பதத்துக்கு வரும். கொஞ்சம் எண்ணெய்லாம் பிரிஞ்சு சிம்லேயே வச்சுருந்தீங்கன்னா நல்லா கிண்டும் போது அப்படியே அல்வா பதத்துக்கு வரும். இப்போது டேஸ்ட் பண்ணி பாருங்கள். மாங்காய் நரநரன்னு இல்லாமல் நல்லா மெத்துன்னு வெந்திருக்கு, பச்சை வாசனை போயிருக்கு, எண்ணெய்லாம் பிரிஞ்சு நல்லா அந்த பதத்துக்கு அல்வா பதத்துக்கு கிண்டும் போது வந்திருக்கு அப்படின்னா லாஸ்ட்டாக கொஞ்சம் நாட்டு சக்கரை நான் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வேணால் கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் வெல்லம் சேர்த்துக்கோங்க. நல்லா கிளறிட்டு இதை இறக்கி வச்சுருங்க. சுவையான மாங்காய் தொக்கு ரெடி. இதை ஸ்டவ்லேருந்து இறக்கி நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஒரு சில்வர் பாக்ஸ்லேயோ இல்லைனா ஒரு கிளாஸ் பாட்டில்லையோ இதை ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா தண்ணி படாமல் 2லேருந்து 3 வாரம் வரைக்கும் நல்லாயிருக்கும். அதே மாதிரி நீங்கள் ஸ்பூன் வச்சு சாப்பிட எடுக்கும்போது அந்த ஸ்பூனில் ஈரப்பதம் இல்லாமல் ட்ரையாக இருக்கணும். இந்த மாதிரி தண்ணி இல்லாமல் மாய்ஸ்சரைஸ் இல்லாமல் மெயின்டைன் பண்ணிங்கன்னா 2லேருந்து 3 வாரம் வரைக்கும் கெடாமல் இருக்கும். இந்த மாதிரி ரெசிபிஸ்க்கு நம்ம சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள்.